வணக்கம் சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா உற்சாகமாக சூப்பராக அடிப்பொலியா படிச்சுட்டு இருக்கீங்க நம்புறேன். ஸோ இப்போ வந்து ஒரு மேரத்தான் தான் போட போறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற சாப்டர்ஸ் ஏஜென்சி, பெயில்மெண்ட், பிளட்ஜ், இண்டெம்னிட்டி, கேரண்டி. இதுல முதலாக பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜ்ல இருந்து போடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பெயில்மெண்ட் இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து பெயில்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிளட்ஜ் போடுவேன். அதுக்கப்புறம் கேரண்டி, இண்டெம்னிட்டி ஒரே வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் ஏஜென்சி வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மூணு சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். திஸ் வில் கம் ஃபார் எக்ஸாம். கண்டிப்பா இந்த இவ்வளவு சாப்டர் சேர்ந்து உங்களுக்கு வந்து 16, 16, 17 மார்க்ஸ் கண்டிப்பா வந்துடும். சரிங்களா? ஸோ கவனமா கேட்டுங்க. இப்ப வந்து முதல்ல வந்து பெயில்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஆனா இப்ப பெயில்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அழகான எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம். வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், இப்ப வந்து நான் இப்ப என்னோட ட்ரௌசர் வந்து கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ரௌசர் கிழிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் கோ டு டெய்லர் ஷாப் அண்ட் ஆஸ்க் த டெய்லர் டு ஸ்டிச் இட். எஸ் ஆர் நோ, அதை ஸ்டிச் பண்ண சொல்லுவேன். இப்போ இதுதாங்க பெயில்மெண்ட். என்ன சார் சொல்ல வரீங்க? நம்ம அன்றாடும் டேல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு பெயில்மெண்ட். பெயில்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? சார் பெயில்மெண்ட்னா நான் வந்து குட் GOOD. குட்னா என்ன? மூவபிள் ப்ராப்பர்ட்டி. குட்டை வந்து ஒருத்தங்க கிட்ட கொடுக்குறேன். குட்டுடைய ஓனர் நான் தான், அந்த ட்ரௌசருடைய ஓனர் நான் தான். ஆனா ட்ரௌசர் கிழிஞ்சிருச்சுனால வாட் ஹேப்பன் இஸ் ஐ அம் கிவிங் தட் ட்ரௌசர் டு த டெய்லர். அண்ட் டெய்லர் என்ன பண்ணுவாங்க? அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த கூட திருப்பி தருவாங்க. This is called bailment. Bailment is nothing but I am giving goods to one person, other person for a purpose. ஒரு பர்பஸுக்காக கொடுக்குறேன். அந்த பர்பஸ் முடிஞ்சா அவங்க வந்து குட்ஸ் எனக்கு திருப்பி தரணும், ஆர் அந்த குட்ஸை டிஸ்போஸ் பண்ணணும். நான் சொல்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ணணும். கவனம் ஏங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? ட்ரௌசரோட எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி கொரியர் ஆஃபீஸுங்க, அதாவது நான் வந்து ஸ்பீட் போஸ்ட் ஆர் லெட்டர் கொரியர் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு கொரியர் அனுப்புறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? ஏங்க இதை கொரியர் அனுப்புங்கன்னு சொல்றேன். சோ அவங்க என்ன பண்றாங்க? நான் கொடுக்கற குட்டை டிஸ்போஸ் பண்றாங்க. நான் கொடுக்கற குட்டை டிஸ்போஸ் பண்றாங்க. திருப்பி வரமாட்டேங்குது, ஆனா டிஸ்போஸ் ஆகுது. ஸோ எய்தர் நான் ஒரு குட்டை கொடுக்கும்போது ஒருத்தங்க கிட்ட குட்டை கொடுக்கறேன், அந்த குட் நான் சொன்ன பர்பஸ் முடிஞ்சா இட் வில் பி எய்தர் ரிட்டர்ன்ட் பேக் ஆர் இட் வில் பி டிஸ்போஸ்ட் ஆஸ் பர் மை டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் a brief intro of bailment. முதல்ல பெயில்மெண்ட் எப்படி ஈஸியா படிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சாப்டர் வந்து பெயில்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது DTS, டெஃபினிஷன், டைப்ஸ், ஃபீச்சர்ஸ். DTF, டெஃபினிஷன், டைப்ஸ், ஃபீச்சர்ஸ். அதை ஃபர்ஸ்ட் படிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து டெஃபினிஷன் தான் படிச்சோம். டெஃபினிஷன் என்ன? யூ ஆர் டெலிவரிங் த குட்ஸ். குட்ஸை டெலிவர் பண்றேன் ஃபார் எ பர்பஸ். ஒன்ஸ் த பர்பஸ் இஸ் ஓவர் இட் வில் பி ரிட்டர்ன்ட் பேக் ஆர் இட் வில் பி டிஸ்போஸ்ட். இப்போ வந்து ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, பெய்லர் அண்ட் பெய்லி. பெய்லர்னா யார? குட்ஸ் கொடுக்கறவன், டெலிவர் பண்றவன். பெய்லினா யாருக்கு குட்ஸ் கொடுக்குறோமோ அவங்க. ஏங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு வந்து ஏங்க மொபைல் போன் கொடுங்க கேட்கறான், ஒரு அம்பர்லா கொடுங்க கேட்கறாங்க. ஸோ நான் அம்பர்லா கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன். அவன் பெய்லி, நான் பெய்லர். நான் தான் கொடுக்குறவன், நான் பெய்லர். ஏங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் ஒரு பப்பி குட்டி இருக்குது, டாக் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வெளியூர் போனேன். ஏங்க நைபர்கிட்ட சொல்றேன், நைபர் ப்ளீஸுங்க இந்த டாகை வந்து பார்த்துக்குங்க 2 டேஸுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா நான் தான் பெய்லர், அவங்க வந்து பெய்லி. ஸோ அன்றாடம் லைஃப்ல ஏங்க ஒண்ணுமே வேணாங்க, காரை சர்வீஸ் பண்றோம் இல்ல, பைக்கை சர்வீஸ் பண்றோம் இல்ல, இது என்னதுங்க? பெயில்மெண்ட் தான். இப்போ பெயில்மெண்டோட டெஃபினிஷன் படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெயில்மெண்டோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது ஒரு கான்ட்ராக்ட்ங்க. வாட் இஸ் மென்ட் பை கான்ட்ராக்ட்? an agreement which is enforceable by law is called contract. Yes or no? அதனால all the essential elements of contract must be present. lawful-ஆ இருக்கணும், என்ன சொல்றது, void-ஆ இருக்கக்கூடாது, அப்புறம் எக்ஸ்பிரஸ் ஆகலாம், இன்க்ளேட் ஆகலாம், all these things. ஆனா ஒரு விஷயம்ங்க, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பெயில்மெண்ட்டுக்கு என்ன தேவையில்லை? கன்சிடரேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி. எக்ஸாம்பிள் சார், இப்போ வந்து யாரோ வச்சு ஃப்ரீயா வந்து எனக்கு வந்து நம்ம கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. கார் வாங்கும்போது ஃப்ரீயா கார் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவன் ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணலன்னா நான் கூப்பிட்டு திட்டுவேனா இல்லையா? கண்டிப்பா திட்டுவேன், ஒரு கண்டிப்பா சிவும் பண்ணுவேன். ஏங்க என்னோட அம்பர்லா வந்து எடுத்துட்டு போறாங்க, என் ஃப்ரெண்ட் அம்பர்லா எடுத்துட்டு போறாங்க, சரியா? நல்லா மழை பெய்யுது சொல்லிட்டு எங்கிட்ட கொடை வாங்கிட்டு போறாங்க. ஆனா அடுத்த நாளைக்கு அந்த கொடையை வந்து உடச்சுக்கிட்டு வராங்க. நான் பேசாம இருப்பேனா? மாட்டேன். ஃப்ரீயா பண்ணாலும் அவங்க நான் சொல்ற விஷயத்த பண்ணலன்னா கண்டிப்பா எனக்கு சிவ் பண்ண முடியும். அதனால சின்ஸ் ஆல்சோ இட் இஸ் a contract, பெயில்மெண்ட்டுக்கு என்ன தேவையில்லை? கன்சிடரேஷன் தேவையில்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது வந்து டெலிவரி ஆஃப் குட்ஸ். அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் கவர் ஆகும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மணியும் கவர் ஆகாது. மணி, காசு. சார் நான் பேங்க்ல கொண்டு காசு வைக்கிறேன் இல்லை சார், அது பெயில்மெண்ட் கிடையாது. ஸோ டெபாசிட் ஆஃப் மணி ஆகட்டும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் டீல் ஆகாது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். இங்க என்ன ஆகுதுன்னா ஓனர்ஷிப் மாறுறது இல்ல. ஓனர்ஷிப் நான் தான் ஓனர், பெய்லர் தான் ஓனர். நான் வந்து குட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன், பொசஷனை கைமாற்றம் பண்றேன், டெலிவர் தான் பண்றேன். ஸோ டெலிவரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர் ஷுட் பி சம் பர்பஸ். சும்மா கொடுக்க மாட்டோம், ஒரு பர்பஸுக்காக கொடுக்கணும். ஏன்னா இங்க என்ன சேஞ்ச் ஆகுது? பொசஷன் தான் சேஞ்ச் ஆகுது, ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகல.
In bailment, bailer continues to be the owner, where a person in custody without the possession, he does not become the bailey. அவங்கிட்ட possession இருக்கணும், possession அவங்கிட்ட goods போகணும். ஓனர்ஷிப் நான் தான், ஓனர் நான் தான், ஆனா குட்ஸ் அவங்கிட்ட போகணும். நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் விஷயம் முடிச்சதுக்கு அப்புறம், தட் இஸ் நான் சொன்ன அந்த பர்பஸ் முடிஞ்சா அதே குட்ஸ் எனக்கு திருப்பி தரணும். அதுக்கு பதிலாக வேற குட்ஸ் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. சேம் குட்ஸ் should be delivered or it should not be altered. ஆனா ஆல்டர் பண்ணலாம், நான் சொல்ற மாதிரி. நான் சொல்றேன், ஏங்க ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொல்ற டைரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குட்ஸ் திருப்பி தரணும். சோ நான் வந்து பெயிலருக்கு என்ன பண்ணணும், பெயிலருக்கு பெயிலி என்ன பண்ணணும், பெயிலி should return back the goods to me or should dispose the goods. சார் டிஸ்போஸ் பண்ண முடியல or குட்ஸ் திருப்பி கொடுக்க முடியல, அதுக்கு பதிலா வேற குட்ஸ் கொடுக்கலாமா? நோ, சேம் குட்ஸ், நான் என்ன பெயில்மெண்ட் குட்ஸ் வச்சனோ அதே குட்ஸ் தான் திருப்பி தர வேண்டும். இப்போ டெஃபினிஷன் படிச்சிட்டோம், ஃபீச்சர்ஸ் படிச்சிட்டோம், ரிவைஸ் பண்ணிட்டே போங்க. டெஃபினிஷன்னா படிச்சிட்டோம். டெஃபினிஷன் மீன்ஸ் bailment is a contract whereby one person delivers the goods to another person for a purpose. Once the purpose is completed, it shall be returned back or disposed. Next, features, delivery இருக்கணும், ownership மாறாது, possession போகணும், possession தான் மாறணும், இது வந்து ஒரு valid contract, consideration தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் bailment ரொம்ப சிம்பிளுங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் ரிவார்ட் ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிவார்ட் வந்து ரொம்ப சிம்பிள். கிராட்டி, நான் கிராட்டி. கிராட்டி ஃப்ரீயா பண்றதுங்க, காசே வராது. நான் கிராட்டி காசுக்கு வேண்டி பண்றோம். Excuse me, can you give that umbrella? I will give you tomorrow. That is gratuitous. ஏங்க இந்த டாக பார்த்துப்பீங்களா, நான் இப்ப வெளியில போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ், gratuitous. ஏங்க இந்த வண்டியை சர்வீஸ் கொடுங்க, அது 2000 ஆகுங்க, வண்டி சர்வீஸ் கொடுங்க 2000 ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நான் கிராட்டி. அவ்வளவுதாங்க, சிம்பிள். காசுக்காக பண்றோம் நான் கிராட்டி, ரிவார்டுக்காக பண்றோம்னா நான் கிராட்டி, ரிவார்டுக்கு இல்ல ஃப்ரீயா பண்றோம்னா கிராட்டிட்டஸ். இப்ப வந்து பெனிஃபிட்டுக்காக, பெனிஃபிட்னா 3 டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெயிலர், எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லி, ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட் ஆர் போத். இப்போ வந்து பெயிலருக்கு தான் பெனிஃபிட் வரப்போகுது. சிம்பிள், ஐ ஆம் டெலிவரிங் எ பெட் டு த நெய்பர். எங்க இந்த டாகை பார்த்துக்குங்க, நான் 2 நாளுக்கு அப்புறம் வரேன். இப்போ வந்து நான் பெயில்மெண்ட் பண்றேன், நான் தான் பெயிலர், அவங்க தான் பெயிலி, எனக்காகத்தான் நான் பெயில்மெண்ட் பண்றேன். இதுல பெனிஃபிட் எனக்கு தான் வரப்போகுது. என்னுடைய பப்பி குட்டிய அவங்க பாத்துக்கிறாங்கன்னா எனக்கு தானே பெனிஃபிட். ஆமா, இப்போ எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லி, பெய்லி அப்ப அவங்க வந்து எங்கிட்ட கேட்கறாங்க, ஏங்க உங்க அம்பர்லாவை கொடுங்க, அப்ப நான் அம்பர்லாவை கொடுக்குறேன். எங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் கொடுங்க கேட்கறாங்க, நான் போய் ஸ்கூட்டரை கொடுக்குறேன். அப்ப நான் தான் பெயிலர். ஆனா ஸ்கூட்டர் அவனுக்கு தானே கிடைக்குது, அவன் தானே ஸ்கூட்டர் ஓட்ட போறான், ஒரு அவன் தானே அந்த அம்பர்லாவை யூஸ் பண்ண போறான். அப்போ பெனிஃபிட் வந்து எனக்கு அவனுக்குங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெயிலர் ஆகலாம், எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லி ஆகலாம், ஒரு பெனிஃபிட் ஃபார் போத் ஆகலாம். சரிங்களா? இப்போ வந்து சில எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், செக் வெதர் ஃபாலோயிங் இஸ் பெயில்மெண்ட் ஆர் நாட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ கேவ் மை டாக் டு மை நெய்பர்ஸ். என்னுடைய நெய்பருக்கு நான் வந்து டாக் கொடுத்தேன். இது வந்து என்னது, பெயில்மெண்ட் தான், பெயில்மெண்ட் தான், பெயில்மெண்ட் தான். I kept my gold at bank locker and key is with me. ஏங்க பேங்க் லாக்கர்ல நான் கொண்டு வச்சிட்டேன், ஆனா அதோடைய சாவி எங்கிட்ட தான் இருக்குது. சாவி எங்கிட்ட இருக்கும்போது பொசஷன்ஷிப் கைமாற்றம் படல, பொசஷன்ஷிப் கைமாறல, என்னுடைய கையில் இருந்து அந்த கீயே எங்கிட்ட தான் இருக்குது சொன்னா, ஏங்க கார் கொடுத்துட்டு கீயை கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? உங்க கையில காரை கொடுத்துட்டு கீயை நான் பத்திரமா கையில வச்சுக்கிட்டேன்னா அந்த பெயில்மெண்ட் கிடையாது, ஏன்னா பொசஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகலாங்க. நீங்க சேல் ஆஃப் குட்ஸ் படிச்சிருப்பீங்க, there could be actual possession or symbolic delivery எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ இங்க வந்து பொசஷன் கைமாற்றம் வரல, டெலிவரி இல்ல, அதனால இது வந்து நாட் பெயில்மெண்ட். நெக்ஸ்ட், ஐ பிளட்ஜ்டு கோல்டு ஃபார் லோன். பிளட்ஜ், இதுதான் சொல்றேன், பிளட்ஜ் வந்து பெயில்மெண்டோட ஒரு தம்பி மாதிரி. ஏன்னா நான் வந்து என்ன பண்றேன், அடகு வைக்கிறேன், என் கோல்டு வந்து அடகு வைக்கிறேன், இந்த காசை வந்து நான் வந்து போரோ பண்றேன்னு சொன்னா, நான் அந்த கடனை திருப்பி கொடுத்தான், I will get my gold back. Yes or no? So it is bailment. I parked a car in the mall. நான் காரை வந்து மால்ல பார்க் பண்ணேன். மால்ல பார்க் பண்ணும்போது what happens is, சாவி எங்க தான் இருக்கும், செக்யூரிட்டிக்கல சாவி இருக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ பெயில்மெண்ட், ஏன்னா பொசஷன் கைமாற்றம் வரல. ஐ டெபாசிட்டட் கேஷ் இன் மணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிக்கு பெயில்மெண்ட் வரவே வராது. ஒன்று, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீசனும் இருக்குது. இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு 500 ரூபி நோட், இந்த நோட்டை வந்து டெபாசிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணும்போது அதே காசு வருமா? வராது, வேற ஏதோ 500 ரூபி நோட் தான் வரும். என்ன சொல்றாங்க, குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது அதே குட்ஸ் என்ன கொடுத்தேனோ அதே தான் வரணும். நான் பூனையை கொடுத்தா பூனை தான் வரணும், நான் பப்பி குட்டியை கொடுத்தா பப்பி குட்டி தான் வரணும். லாஸ்ட் கொஸ்டின், ஏங்க நான் நிறைய தப்பு பண்ணதுனால, எக்ஸாம்பிள், என்னுடைய குட்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டி கொண்டு போயிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க, மீனிங் they have taken back, they have taken it and they have gone to the department, கவர்மெண்ட் கிட்ட போயிட்டாங்க, என் குட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு. நான் தப்பு பண்ணதால என் குட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
திஸ் இஸ் பெயில்மெண்ட்டுங்க. ஏன்னா நான் டாக்ஸை கரெக்டா அடைச்சிட்டேன்னா எனக்கு வந்து கொடுத்துருவாங்க குட்ஸ். ஏங்க, நோ பார்க்கிங் போர்டில் வண்டியை பார்க் பண்ணிருக்கீங்க, உங்க வண்டியை வந்து வண்டி அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ்? they will return back only after. இப்போ நீங்க சொல்லுவீங்க சாவி எங்கிட்ட தானே இருக்குது சொல்லுவீங்க, ஆனாலும் அந்த வண்டி அப்படியே அந்த வண்டி இப்ப யாருக்குமே யூஸ் பண்ண முடியாது. அங்க அங்க அவனுடைய கஸ்டடியில் தான் இருக்கும், யாருக்கும் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? சோ அதனால குட்ஸ் ஆர் டேக்கன் பை இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டி சொன்னாலும் திஸ் இஸ் பெயில்மெண்ட். இப்போ அற்புதமான சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர் அண்ட் பெயில். எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, பெயிலருடைய ரைட்ஸ் தானே பெயிலுடைய டியூட்டி. ஒருத்தனுக்கு ரைட்னா, ஒருத்தனுக்கு கிவ்னா அவனுக்கு டேக், எனக்கு டேக்னா அவனுக்கு கிவ் அண்ட் டேக் தானேங்க. சோ ரைட் ஆஃப் பெயிலர் இஸ் ஈக்குவல் டு டியூட்டி ஆஃப் பெயிலி, அதே மாதிரி ரைட் ஆஃப் பெயிலி இஸ் ஈக்குவல் டு டியூட்டி ஆஃப் பெயிலர். சோ இது வந்து அப்படியே மிக்ஸ் மேட்ச் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம் கேட்டீங்கன்னா டியூட்டிஸ் தான் படிக்க போறோம். டியூட்டிஸ் ஆஃப் பெயிலரும் டியூட்டிஸ் ஆஃப் பெயிலி படிக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியா நான் சொல்லி தந்துடுறேன். பிட்ஸ் பிஐடி பிஐடி டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர். பெயிலர் என்ன பண்ணணும், அதாவது பி வந்து ரெண்டு இடம் இருக்குது. ஒன்னு வந்து bound to accept the goods and bear necessary expenses. I for indemnify the bailey. D for disclose the non-fact. bid மறக்காதீங்க, BID duties of bearer இப்பவே படிச்சிருங்க. BID bear necessary expenses, bound to accept the goods, indemnify the bailey and disclose the non-facts. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் பெயிலர் நான் தான் பெயிலர், நான் தான் என்ன பண்றேன், குட்ஸை கொடுக்குறேன். டிஸ்க்ளோஸ் த நான் ஃபேக்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை சொல்லணும். ஆனா இங்க ஒரு விஷயம் சொல்லணுங்க, இங்க நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். கிராட்டினா எப்படி, நான் கிராட்டினா எப்படி, நான் சிம்பிளா சொல்லித்தரேன். நான் கிராட்டி ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது இல்ல, எனக்கு தெரிஞ்சதும் தெரிஞ்சதாகட்டும் தெரியாததாகட்டும் எல்லா ஃபேக்ட்ஸும் நான் பெய்லி கிட்ட சொல்லணும். நான் சொல்லலைன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, பெய்லிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பெய்லி கேன் sue me and get damages. This is with respect to non grati. ஆனா கிராட்டிட்வஸா இருந்துச்சுன்னா எனக்கு தெரியற ஃபால்ட்ட, பெயிலருக்கு தெரியற ஃபால்ட்ட மட்டும் நீ சொன்னா போதும். அந்த தெரியற ஃபால்ட்ட நீ சொல்லலைன்னா, பெயிலுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா he can sue me. இங்க தெரியற ஃபேக்ட்ஸ் மட்டும் போதும். இங்க தெரிஞ்சதும் தெரியாததும் சொல்லணும். ஏன்னா தெரியாத ஃபேக்ட்ஸ் நமக்கு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் பெயிலுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா பெயிலி கேன் sue me. That's what first point is about. Next வந்து B4 bound to accept the goods. Bound to accept the goods. Okay. B4 bound to receive back the goods. நீங்க சொல்லுங்க, அந்த பர்பஸ் முடிஞ்சா என்ன பண்ணணும்? அந்த பர்பஸ் முடிஞ்சா அந்த குட்ஸ் நான் திருப்பி எடுத்துக்கணும். சார் நான் திருப்பி எடுத்துக்கல சார், இந்த பர்பஸ் முடிஞ்சு நான் குட்ஸ் திருப்பி எடுத்துக்கல. I refuse to take back the goods. Bailor refuses to take back the goods at the proper time. Should I compensate Bailey for the expenses that person is keeping that goods with him? கண்டிப்பா கொடுக்கணும். சிம்பிள் காமன் சென்ஸ்ங்க. அடுத்த பி வந்து கேட்டீங்கன்னா bear necessary expenses. ஏங்க BIDS, B4 bear necessary expenses. ஒரு B என்னது கேட்டீங்கன்னா bound to receive back the goods. D வந்து disclose non-fact. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா again கிராட்டி நான் கிராட்டி. கிராட்டினா என்ன, ஃப்ரீயா நான் கொடுக்கறது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீயா கொடுக்கறதுனால நெசசரி எக்ஸ்பென்சஸும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் ரெண்டும் பெயிலர் பெயர் பண்ணணும். பெயிலர் டியூட்டி. பெயிலர் நான் வந்து ஒரு பப்பி குட்டியை கொடுக்குறேன், பப்பி குட்டியை கொடுத்துட்டு டாக் கொடுத்துட்டு என்றால் பாத்துக்குங்க சொல்றேன், அதுக்கு பூவா சாப்பாடு கொடுக்கணும் இல்லைங்க, சொல்லுங்க, அது நெசசரி எக்ஸ்பென்ஸ் தானே, அது நான் தானே கொடுக்கணும் செலவுக்கு. ஏங்க என்னோட டாக் வந்து ரொம்ப சூப்பரான டாகுங்க, ஏசி எல்லாம் போட்டு விட்டுருங்க, ஏசி இல்லாம தூங்காது, சுடுதண்ணியில தான் குடிக்கும், ஏசி இல்லாம தூங்காதுன்னு நான் வந்து பிட்ட போட்டுக்கிட்டு இருந்தா அது நார்மல் எக்ஸ்பென்ஸா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பென்ஸா, அதுக்கு நான் தானே காசு கொடுக்கணுமுங்க. அதாவது கிராட்டிட்யூட் சொல்லும் போது நான் எல்லாமே கொடுத்துடணும், நெசசரி ஆகட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆகட்டும். ஆனா நான் கிராட்டின்னு சொல்லுங்க. நான் கிராட்டினா என்ன, நான் ஆல்ரெடி காசு கொடுக்குறேன், ஐ எம் ஆல்ரெடி கிவிங் த அமௌண்ட், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா செலவாகுதுன்னா அதுவும் நான் ரீபே பண்ணணும் சொல்றாங்க. வெரி சிம்பிளுங்க, வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நான் சொன்ன எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்ல இருக்குது, ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இண்டம்னிஃபை. இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் வந்து நார்மலி இது கிராட்டிட்யூஸ்க்கு தான் வரும். இப்போ கிராட்டிட்யூஸ் ஃப்ரீயான பெயில்மெண்ட் வச்சுங்க, ஃப்ரீ பெயில்மெண்ட். இதை வந்து நான் வந்து அந்த டைம் பீரியடுக்கு முன்னாடியே பெயிலர் இஸ் closing or revoking the bailment. Bailor is revoking. Bailor is premature termination. Premature termination என்ன அர்த்தம்? கரெக்ட். premature termination என்ன அர்த்தம் சொல்லுங்க? What is premature termination? நீங்க வந்து அந்த டைமுக்கு முன்னாடியே அந்த பெயில்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு குட்ஸ் எடுத்துட்டு வரீங்க.
அதனால பெய்லிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஐ ஆம் சப்போஸ் டு காம்பன்சேட் பெய்லி. சோ இந்த பாயிண்ட் படிச்சுக்குங்க, இந்த பாயிண்ட் படிச்சுக்குங்க, அப்புறம் இந்த 2 பாயிண்ட் படிச்சுக்குங்க. இட்ஸ் வெரி தட்ஸ் இட். BID bear the necessary expenses, bound to accept back the goods, indemnify the bailey for premature termination, D for disclose the non-facts. நான் கிராட்டினா தெரிஞ்சதும் தெரியாததும், கிராட்டினா தெரிஞ்சது மட்டும், நான் கிராட்டினா எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், கிராட்டினா நெசசரி எக்ஸ்ட்ராஆர்டினரி கொடுக்க வேண்டும். இப்போ டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொல்ற மாதிரி நான் சொல்ற டைரக்ஷன் ஃபாலோ பண்ண வேண்டும். நான் சொல்ற டைரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். நான் சொல்ற டைரக்ஷன் இங்க கோட் எல்லாம் இல்ல, நான் சொல்ற டைரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம்னா the contract will be voidable. ஏங்க what is meant by voidable? What is meant by voidable? Bailor has two options. One second guys. Bailor has two options. What are the two options? நான் சொல்ற மாதிரி பெய்லி கேட்கல, நான் பெய்லர் சொல்ற மாதிரி பெய்லி கேட்கலனா it will be voidable. எனக்கு வந்து ஒண்ணுல என்ன பண்ணலாம், accept பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். சரிங்களா? I can accept it or reject it. Now my important question here is, நான் சொல்ற மாதிரி கேட்கல, குட்ஸுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா whether Bailey should compensate me. Yes, he should compensate me. But of course the contract is voidable. Either I can accept it or I can reject it, but I am entitled to claim damages. அதெல்லாம் என்னுடைய ரைட் தானே, அவனுடைய டியூட்டி. அவன் டியூட்டி தான், ஆனா என் ரைட் தானே, சொல்லுங்க நீங்க. மை ரைட் பட் ஹிஸ் டியூட்டி. ஸோ he should follow my terms and conditions. அதை அவன் ஃபாலோ பண்ணலனா he should compensate me. அது மட்டும் இல்லாமல் the contract will is voidable. Reasonable care of the goods. ஏங்க as a man of ordinary prudence, நான் ஒரு குட்ஸ் கொடுத்தேன், அது வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு எர்த்குவேக் வருது, அந்த குட்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆக போகுது. நான் அந்த பெய்லி வந்து சிரிச்சிட்டு இருப்பானா கேக்குறேன், பெய்லி வந்து சிரிச்சிட்டு இருப்பானா, அவர் பெய்லி ஷுட் ட்ரை டு சேஃப்கார்ட் தட் குட்ஸா? அவன் அந்த குட்ஸை, நான் கொடுக்கிற குட்ஸை சேஃப்கார்ட் பண்ண வேண்டும். இன் ஆல் கேசஸ் ஆஃப் bailment, the bailey in absence of any special contract is not responsible for loss or destruction or deterioration of the things bailed if he has taken reasonable. அவன் ரீசனபிளான கேர் எடுத்திருக்கிறான்னா, குட்ஸுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அவன் வந்து பாதுகாக்கணும். பாதுகாத்தா அவன் பிரச்சனை இல்லை, காம்பன்சேட் பண்ண தேவையில்லை. அவன் பாதுகாக்கலைன்னா பெய்லி ஷுட் காம்பன்சேட் மீ. Clear or not? Last ரொம்ப முக்கியமான கொஞ்சம் விஷயங்கள். மிக்சிங் ஆஃப் குட்ஸ். வாட் இஸ் meant by மிக்சிங் ஆஃப் குட்ஸ்? மிக்சிங் ஆஃப் குட்ஸ்னா, என்னுடைய குட்ஸும், நான் தான் பெயில் பண்ணியிருக்கேன்ல, பெயிலர் தானே நான், என்னுடைய குட்ஸும் அவன் தான் பெயில் பண்ணியிருக்கிறேன், அவனோட குட்ஸும் என்னோட குட்ஸும் சேர்ந்து கலந்துட்டான், மிக்ஸ் பண்ணிட்டான். நான் என்னையா இப்படி எல்லாம் பண்றேன்? So which means இங்க 2 விஷயங்கள் இருக்குது. எங்கிட்ட சம்மதம், எங்கிட்ட கன்சென்ட் கேட்டுக்கிட்டு பண்றான், எங்கிட்ட கன்சென்டே கேட்காம பண்றான். எங்கிட்ட கன்சென்ட் கேட்டுக்கிட்டு பண்ணும்போது சிம்பிள், தாராளமா பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி தரும்போது என்னோட திருப்பி தந்துரு, உன்னோட கையில வச்சுக்க, அவ்வளவுதாங்க. ப்ரொபோர்ஷனேட்லி ஷேர் பண்ணிக்கங்க. ஆனா எங்கிட்ட கேட்காம நீ வந்து மிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எங்கிட்ட கேட்கல, வித்தவுட் கன்சர்ன்னா யூ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் செப்பரபிள், ஒன் இஸ் நான் செப்பரபிள். ஏங்க 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 குட்ஸ் செப்பரேட் பண்ண முடியல, குட்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆன்சர், டெய்லி ஹாஸ் டு காம்பன்சேட் பெய்லர். செப்பரபிளா முடிஞ்சது, செப்பரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நீ தான் தம்பி கேட்காம தானே நீ வந்து மிக்ஸ் பண்ண, அதுக்கு செலவை நீ எடுத்துக்கிற, என்னுடைய குட்ஸ் நீ எனக்கு திருப்பி கொடுக்குற. So which means he has to bear the expenses of separation and division and he has to give back the goods to me. That's it. செப்பரபிளே இல்லைன்னா he should compensate me. That's it. Yes or no? Mixing of goods. One is reasonable care எடுத்துக்கணும். நான் சொல்ற மாதிரி நான் சொல்ற பெய்லர் சொல்லுகின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பெய்லி ஃபாலோ பண்ணணும். இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கணும்? டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி தான் படிச்சுட்டு இருக்கணும். ஆர் யூ கெட்டிங் இட்? எஸ் ஓர் நோ? அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பாயிண்ட் நல்லா படிச்சுக்கணும். 2 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது அதான் சொல்றேன், எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ரொம்ப இன்டெப்தா சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து ஒரு பசுமாடை வந்து கொடுக்குறேன், பெயில்மெண்ட்டுக்காக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பசுமாடை நல்லா பாத்துக்குங்க, ஒரு மாசம் பாத்துக்குங்க சொல்லி கொடுக்குறேன். அந்த பசுமாடு வந்து ஒரு, அதாவது பிரசவிக்க போகுது, அது என்ன சொல்லுவாங்க, பிரெக்னெண்டா இருக்குது. ஆமா, இந்த பசுமாடு இஸ் பிரெக்னென்ட் நவ். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு கிவ், எனக்கு தமிழ்ல எப்படி சொல்றேன்னு தெரியல. ஓகே, இந்த பசுமாடு இஸ் கோயிங் டு கிவ் பர்த் டு எ காஃப். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கொடுத்த பசுமாடு 1 மாசம் ஆகல, ஒரு 20 நாளுக்குள்ள அந்த பசுமாடுக்கு ஒரு காஃப் வந்துருச்சு, அதாவது ஒரு சின்ன பசுக்குட்டி வந்துருச்சு. அவன் திருப்பி தரும்போது
பசு மட்டும் இல்ல, அந்த மாடு மட்டும் இல்ல, அது கூட இருக்கிற அந்த குட்டியும் சேர்த்து திருப்பி தரணும். அதாவது அந்த மாடும், that is cow and calf, both you should return back. அவன் சொல்றான், ஏன் நீங்க தரும்போது கவு மட்டும் தானே தந்தீங்க? முடியாதியா, திருப்பி கூடியா, ரெண்டும் நீ கொடுக்கணும். ஏன்னா அந்த கவுல இருந்தானே வந்துச்சு, அவ்வளவுதான். ஃபைனலி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். பேலர் மஸ்ட் நாட் செட் அப் அட்வர்ஸ் டைட்டில் that of the baler. He must hold the goods on behalf and for the baler, and he cannot deny the title of baler. இப்ப நான் பசுமாடை கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, நான் பேலர் பசுமாடை கொடுத்துட்டேன் அவன்கிட்ட. அவன் சொல்றான், நான் திருப்பி தரவே மாட்டேன், இனிமே இந்த பசுமாடு எனக்கு தான், இந்த பசுமாடை எனக்கு தான், நீ டைமுக்கு வரவே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அவன் நான் கேட்டா திருப்பி கொடுக்கணும். ஏன்னா நான் தான் ஆனருங்க, நான் தான் ஆனர். நான் கரெக்டான டைம்ல வந்து குட்ஸ் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, he can get compensation from me. அது படிச்சிட்டோம். ஆனா அந்த குட்ஸ் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா this is my good. He cannot set up, he cannot deny my ownership. ஏங்க டியூட்டி ஆஃப் பேலர் சொன்னாலே பிட், டியூட்டி ஆஃப் பேலி ரீசனபிள் கேர் வச்சுக்கங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க. The good along with its appreciation. Good along with its appreciation should be returned back. Goods along with its appreciation should be returned back. And bailey should not deny bailers ownership. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் சார், ரைட்ஸ் ஆஃப் பேலர் படிக்கவே இல்லையா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு குட்டி டாபிக் கேட்பான் எக்ஸாமுக்கு. டெர்மினேஷன் ஆஃப் பேல்மெண்ட். எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல bailment will come to an end? When bailment will be terminated or when bailment will be coming to an end? First one, நான் சொன்ன டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன டைம் பீரியட் இஸ் ஓவர். டைம் பீரியட் முடிஞ்சா bailment also will come to an end. என் பர்பஸ் முடிஞ்சிருச்சு. சிம்பிளியா எப்பனா ஃபாஸ்டா படிக்கிறாங்க. நான் சொன்ன பர்பஸ் முடிஞ்சிருச்சு, give back to me. Third, where the bailey acts in a manner which is inconsistent. அதான் சொல்றீங்க, நான் சொன்ன மாதிரி கேட்கல, அவன் டேர்ம்ஸ் வயலேட் பண்றான், பெய்லி டேர்ம்ஸ் வயலேட் பண்றான். I have, it's voidable, I can either accept it or reject it. நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேனா, நான் டெர்மினேட் பண்ணிட்டேனா, the bailment will come to. நான் யாரு? பெய்லர். ரொம்ப முக்கியம். கிராட்டியூட்டஸ்க்கு ஸ்பெஷலான விஷயம் சொல்றாங்க. கிராட்டியூட்டஸ் பெயில்மெண்ட் வந்து நீங்க வந்து பெயில்மெண்ட் பொதுவாகவே நீங்க ரிவோகேஷன் பண்ணிக்கலாம், நோட்டீஸ் கொடுத்து ரிவோக் பண்ணிக்கலாம். யூ கேன் ரிவோக் பேக் த டைம் பீரியடுக்கு முன்னாடியே நீங்க ரிவோக் பண்ணிக்கலாம். ஆனா கிராட்டியூட்டஸ்னா என்ன, ஃப்ரீயா கொடுக்குறோம் இல்ல? இப்போ அந்த ஃப்ரீயா கொடுக்குற பெயில்மெண்ட் நான் வந்து ரிவோக் பண்றேன். ஐ எம் ரிவோக்கிங் பேக் பிஃபோர் த டைம். நான் 10 நாள் சொன்னேன், ஆனா அதுக்கு முன்னாடி 8ஆம் நாள் வந்து ரிவோக் பண்றேன். இதனால பெயிலிக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐ ஷுட் காம்பன்சேட். அதை கொஸ்டின்லயே தந்துருவாங்க. ப்ரீமெச்சுவர் பண்ணும்போது, இது படிச்சோம், இப்போ ரீசெண்டா படிச்சோம். ப்ரீமெச்சுவர் பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஐ ஷுட் காம்பன்சேட். பட் யூ கேன் வெரி வெல் ரிவோக் இட் பை கிவிங் எ நோட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் எகைன் கிராட்டியூட்டஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராட்டியூட்டஸ்க்கு ஸ்பெஷலான பாயிண்ட், நான் கிராட்டிக்கு இது வராது. கிராட்டியூட்டஸ் பெயில்மெண்ட், பெயிலரோ பெயிலோ செத்துட்டானா கான்ட்ராக்ட் வில் கம் டு an end. ஆனா நான் கிராட்டி அப்படி இல்லை, செத்தாலும் லீகல் ஹேர் கம்ப்ளீட் பண்ணி திருப்பி தரணும் குட். புரிஞ்சுது நம்புறேன். அண்ட் சிக்ஸ்த் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பெயில்மெண்ட். அதான் சொல்றேன் ஏங்க, அந்த சப்ஜெக்ட் மேட்டர் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நான் ரீசனபிள் கேர் எடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், எர்த்குவேக் வந்துருச்சு, ஐயோ பசுமாடு அப்படியே செத்து போயிடுச்சுங்க, இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. குட் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, இட் பிகம் சூப்பர் வெனிங் இம்பாசிபிள். இம்பாசிபிள், கான்ட்ராக்ட் வில் பிகம் இம்பாசிபிள். ஏங்க சப்ஜெக்ட் மேட்டர் போயிடுச்சு, டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு, பர்பஸ் முடிஞ்சிருச்சு, I am revoking by notice. It gets terminated by death of the parties. இந்த மாதிரி சூழ்நிலையில bailment will come to an end. இப்போ ரொம்ப முக்கியமான அற்புதமான அடுத்த விஷயம் வந்து ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட். இது எக்ஸாம் நல்லா கேட்பான். என்னுடைய போன் ரோட்ல கிடக்குது, யாரோ எடுக்கிறாங்க, அப்ப அவன் தான் ஃபைண்டர், நான் தான் ஓனர். அவனுடைய இது வந்து குவாசி கான்ட்ராக்ட், நிறைய பேருக்கு தெரியும். குவாசி கான்ட்ராக்ட் யாரெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? வெரி குட்டா, வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ அவன் என்ன பண்ணோம்னா, he has to give back the goods to me. ட்ரூ ஓனருக்கு குட்ஸை திருப்பி கொடுக்கணும், அதுதான் அவனுடைய மெயின் டியூட்டி. ஹவவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அவனுக்கு வந்து நிறைய செலவுகள் வந்திருக்கும், அவனுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ், அவனுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும். யாருக்கு? ஃபைண்டருக்கு. தேடி கண்டுபிடிச்சு நடந்து ஓடி சாடி சாப்பிட்டு எல்லாம் வந்திருக்கிறான்ல. இப்போ நான் அந்த அமௌண்ட்டை காம்பன்சேட் பண்ணணுமா? ஆன்சர் கேட்டா பண்ணணும். பிகாஸ் குவாசி கான்ட்ராக்ட் ஐ ஷுட் காம்பன்சேட் ஹிம். பட் லிசன் ப்ராப்பர்லி, அவனுக்கு என்ன சியூ பண்ண முடியாது. he cannot sue me for the expenses. கேட்டிருக்கான், சியூ பண்ண முடியாது. ஆனா நான் அந்த எக்ஸ்பென்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த குட்ஸ் அவன் தக்க வச்சுப்பான். அதுக்கு பேர் தான் லீன். லீன்னா என்ன? குட்ஸை தக்க வச்சுக்கிறது, ரீட்டைன் பண்றது. ரீட்டைனிங் த குட்ஸ் இஸ் கால்ட் லீன். சோ நான் அந்த எக்ஸ்பென்சஸ் கொடுக்கலன்னா அந்த 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 குட்டை வந்து எனக்கு திருப்பி தராம அவன் தக்க வச்சுப்பான்.
அது கெட்டிங் இட் எஸ் ஓர் நோ. இப்போ அது மட்டும் இல்லாமல் he has one more right to sell the goods. அந்த goods செல் பண்றதுக்கு நான் ரைட்டும் இருக்குது. என்ன ரைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த goods வந்து பெரிஷபிளா இருக்குது, வேகம் கேடு வந்து போகிற goods, வேகம் வந்து நாசமா போகிற goodsன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து கேட்காமலே யார்கிட்ட கூட கேட்க வேணா வித்துடலாம், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்ப இதுவே அந்த குட்ஸ சேஃப்கார்டு பண்றதுக்கு நான் இல்ல, ஃபைண்டர் சொல்றான், அந்த குட்ஸ ஏங்க தக்க வச்சுக்கிறது நல்லா செலவாகுதுங்க, அந்த குட்ஸோட 2/3 வேல்யூவை விட செலவாகுதுங்க, அந்த குட்ஸ தக்க வச்சுக்கிறதுக்காக அதுக்குள்ள லாஃபுல் சார்ஜஸ் ஆஃப் த ஃபைண்டர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த திங் தட் திங் ஃபவுண்ட் அமௌண்ட் டு 2/3 ஆஃப் இட்ஸ் வேல்யூ, அதோட 2/3 ஆஃப் வேல்யூ ஆர் அபவ் செலவாகுது. அந்த குட்ஸை சேஃப்கார்டு பண்றதுக்கு அவன் நினைச்சானா அந்த குட்ஸ் வித்துடலாம், ஆனா அவன் தான் ப்ரூவ் பண்ணும், அவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்ப ரொம்ப முக்கியமான 2 கான்செப்ட், டைப்ஸ் ஆஃப் லீன். ஏங்க முடியுது, சாப்டர் முடிய போகுது, ஏன்னா we have to study only rights of bailor bailey. அதுக்கு முன்னாடி லீன் ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிள். லீன்னா என்ன? தக்க வச்சுக்கிறது. ஏங்க நான் கார் சர்வீஸ் கொடுத்தேன், அவனுக்கு காசு கொடுக்கல, அவன் கார் திருப்பி தருவானா? மாட்டான். இஃப் ஐ டிட் நாட் பே த மணி ஃபார் பெயில்மெண்ட், எனக்கு அந்த குட்ஸ் திருப்பி தர மாட்டான். அதுக்கு பேர் தான் பர்டிகுலர் லீன். பர்டிகுலர் லீன்னா ஒரே சிங்கிள் ஐடென்டிஃபையபிள் டெப்ட் இருக்குது, அதுக்கு வந்து நான் காசு கொடுக்கல, ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுவாங்க? குட்ஸ் திருப்பி தர மாட்டாங்க. பர்டிகுலர் ஒன்லி ஃபார் த பர்டிகுலர் குட் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கிளைம். ஒரு பர்டிகுலர் கிளைம் இருக்குது, பர்டிகுலர் குட்ஸ் இருக்குது. ஆனா ஜெனரல் லீன் அப்படி இல்லைங்க. இப்போ நான் வந்து கடன் வாங்கிட்டேன், நான் வந்து கோல்டு வச்சுட்டு பணம் வாங்கிட்டேன், கோல்டு அடகு வச்சுட்டு நான் லோன் வாங்கிட்டேன், கோல்டு அடகு வச்சுட்டு கடன் வாங்கிட்டேன். லிசன் லிசன் கான்ட்ராக்ட்ல எழுதி வைக்கிறாங்க, அதாவது இனிமே வாங்கக்கூடிய ஃபர்தர் லோன்ஸுக்கும் இதே கோல்டையே வச்சுப்போம் ஆஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டின்னு அப்படி எழுதுறாங்க பேங்க். ஸோ இப்போ ஒரு லோன் ஆல்ரெடி எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் மறுபடியும் 4 லோன்ஸ் எடுக்கிறேன், 1 lakh 2 lakh 3 lakh எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கும் இதே கோல்டு தான் அப்ளை ஆகுது, இதே கோல்டு தான் செக்யூரிட்டியா வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் இப்போ நான் இப்ப இதுல ஏதோ ஒரு டெப்ட் பே பண்ணலையானாலும் அந்த கோல்டு திருப்பி தர மாட்டாங்க. ஆனா பர்டிகுலர் அப்படி இல்லை, ஒரு டெப்ட், ஒரு கிளைம், ஒரு குட், அவ்வளவுதான். இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர் குட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் which the claim is due. General lien, particular lien definition படிச்சு வச்சுக்கோங்க. General lien is for general balance of accounts. Particular lien is for particular goods in respect of that claim. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது கேட்டீங்கன்னா, பர்டிகுலர் லீன் வந்து ஆட்டோமேட்டிக்ங்க. ஆனா ஜெனரல் லீன் முன்னாடியே அக்ரிமெண்ட்ல எழுதி வச்சாதான் மறுபடியும் வரக்கூடிய ஃபர்தர் லோன்ஸுக்கு இதே குட்டை வந்து தக்க வச்சுக்க முடியும். எங்க எப்ப குட்ஸ் தக்க வச்சுப்பாங்க? காசு வராம இருக்கும் போது தானே குட்ஸ் தக்க வச்சுப்பாங்க, சொல்லுங்க நீங்க. கண்டிப்பா. இப்போ ரொம்ப முக்கியமான கொஞ்சம் டிஃபரன்சஸ். இப்போ பர்டிகுலர் லீன் வந்து பெய்லி பண்ணுவாங்க, அன்பேர் செல்லர், பிளட்ஜினா யார்? அடக வைக்கிறேன் இல்ல, யாருக்கு அடகு வைக்கிறேனோ அவன் வந்து திருப்பி தர மாட்டான், அது பர்டிகுலர் குட்ஸ், பர்டிகுலர் லீன். இப்ப இதுவே பேங்க் கடன் தரான்னு வச்சுக்கோங்க, பேங்க் என்ன பண்ணுவானா, இந்த வார் ஃபிங்கர் பாலிசி புரோக்கர்லாம் வேணாம், பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கர் முன்னாடியே அக்ரிமெண்ட்ல எழுதி வச்சிருவாங்க, சரி இந்த லோனுக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய 4-5 லோன்ஸுக்கும் யூ கேன் கீப் திஸ் as செக்யூரிட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா பேசிக்கலி திஸ் பிகம்ஸ் எ ஜெனரல் லீன். ஸோ ஜெனரல் லீன் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதி வைக்க வேண்டும். செக்ஷன் இது 171, இது செக்ஷன் 170 படிச்சு வச்சுங்க. 3 டிஃபரன்ஸ் படிச்சு வச்சுங்க. ஒன்னு ஆட்டோமேட்டிக், ஒன்னு வந்து ஜெனரல்னு படிச்சு வச்சுங்க. ஆட்டோமேட்டிக் இல்ல, ஒன்னு வந்து அக்ரிமெண்ட் வேணும்னு போட்டு வச்சுக்கோங்க. இதோட டெஃபினிஷன் எழுதுங்க. டெஃபினிஷன், இது செக்ஷன் நம்பர், டெஃபினிஷன், இது வந்து நேச்சர், இது நேச்சருங்க, இது நேச்சரு, இது டெஃபினிஷன், இது செக்ஷன் நம்பர். அது மட்டும் இல்லாமல் இதுவும் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளும் படிச்சு வச்சுங்க, போதும். தட்ஸ் இட். இந்த 4 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர், பிளட்ஜ் வந்து அடுத்த செஷன் தான். ரைட்ஸ் ஆஃப் பேலர் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பெய்லி. 1 second, let me take a very குட்டி பிரேக். நெக்ஸ்ட் முக்கியமான 2 கான்செப்ட் தானுங்க, ரைட் ஆஃப் பேலர் அண்ட் ரைட் ஆஃப் பெய்லி. மறக்காதீங்க, நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துறேன். ரைட் ஆஃப் பேலர், TCS, பெய்லருக்கு எனக்கு டெர்மினேட் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு. ஆமாங்க, நான் சொல்ற மாதிரி கேட்கல, இன்கன்சிஸ்டன்டா பண்றான், நான் சொல்ற மாதிரி கேட்கல, டெர்மினேட் பண்ணலாமா? பண்ணலாம், பிகாஸ் வாய்டபிள். சிம்பிள். நெக்ஸ்ட் C4, காம்பன்சேஷன். இஃப் எனி ரைட் டு கெட் காம்பன்சேஷன், என்னுடைய ரைட், அவன் அன்ஆத்தரைஸ்டா மிக்ஸ் பண்றான். அன்ஆத்தரைஸ்னா என்ன? நான் சொல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் குட்ஸ. செப்பரபிளோ நான் செப்பரபிளோ வாட் எவர் இட் இஸ், ஆனா நான் சொல்றத கேட்டானா? இல்ல. இஃப் எனக்கு என்ன டேமேஜஸ் வந்துருச்சுன்னா, whether he has right, whether he is dutiable to pay me the compensation, answer is yes. Next, right to
டிசிஎஸ்ங்க. எஸ் எஸ் ஃபார் sue the Bailey. நான் சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணல, ஆர் எனக்கு குட்ஸ் திருப்பி கொடுக்கல வச்சுங்க, எனக்கு குட்ஸ் திருப்பி கொடுக்கல, அவனுடைய டியூட்டியை ஃபாலோ பண்ணல, குட்ஸ் திருப்பி கொடுக்கல. For enforcing the rights and duties and liabilities, whether I can exercise the right to sue him. அவன் குச்சி திருப்பி தரலனா, can I sue him? Yes. Can I get compensation if he do unauthorized mixing? Can I terminate the contract if he violates the terms and conditions? Yes. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். One more right is there. When the goods are lent gratuitously, the buyer can demand back the goods at any time, even. அதெல்லாம் சொல்ல வரேன். கிராட்டிட்டோஸ்னா இருந்துச்சுன்னா எனக்கு அதுக்கு டைம் பீரியடுக்கு முன்னாடியே எனக்கு வந்து குட்ஸ் திருப்பி எடுத்துடலாம். பட் அதனால அவனுக்கு என்ன பிரச்சனை வந்து அதை காம்பன்சேட் பண்ணணும். அது நம்ம ஆல்ரெடி டியூட்டியில படிச்சிட்டோம். அதெல்லாம் சொல்ல வராங்க, எல்லாமே கனெக்டடா இருக்கும். டியூட்டியும் ரைட்டும், டியூட்டி ரைட் நல்லா படிச்சுக்க. நான் சொல்ற டெக்னிக், பிட்னா ரைட் ஆஃப் பெயிலர், டிசிஎஸ்னா டியூட்டி ஆஃப் பெயிலர். இப்ப அடுத்தது ஆசிட்னா என்ன? ரைட்ஸ் ஆஃப் பெய்லி. மறுபடியும் சொல்றேன், டியூட்டி ஆஃப் பெயிலர் பிட், ரைட் ஆஃப் பெயிலர் TCS, right of Bailey, acid. மறக்கவே மறக்காதீங்க. Acid A4. Apply to court to decide the title of goods. சிம்பிளுங்க, இது கேட்பான். If the goods bailed are claimed by the person other than the bailer, the bailee may apply to the court and stop its delivery and to decide the title of the goods. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, நான் சொல்லித்தரேன், நான் சிம்பிளா சொல்லித்தரேன். இப்போ ஏயோட குட்ஸ் பி வந்து ஸ்டீல் பண்ணிட்டான், அதை வந்து சீட்டை பெயிலுக்கு வைக்கிறான், பெயில்மெண்ட்டுக்கு வைக்கிறான். சரியா? பெயில்மெண்ட்னா நம்ம கோர்ட்ல போற பெயில்மெண்ட் இல்ல. இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிறோம், இல்ல பெயில்மெண்ட்னா என்ன? குட்ஸ கொடுக்கறதானே பெயில்மெண்ட். ஆமா. இப்போ பி தானே பெயிலரு, சி தானே பெயிலி. மை கொஸ்டின் ஏ வரான், தம்பி இது என் குட்ஸ் தம்பி, எங்கிட்ட திருப்பி கொடுன்னு கேட்கறான். இப்ப சிக்கு கன்ஃபியூஷன், யாருக்கு கொடுக்கணும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கேன் ஐ கோ டு கோர்ட், file a case, and the court will determine to whom the goods has to be returned? That's it. இந்த எக்ஸாம்பிள் வரைச்சு வச்சுக்கங்க, பாஸ் பண்ணி வரைச்சு வச்சுங்க, ஒன் டைம் சிம்பிளா புரியும். நெக்ஸ்ட், ரைட் டு கிளைம் காம்பன்சேஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபால்ட்டி குட்ஸ். ரொம்ப சிம்பிளுங்க. நான் பெயிலர் தானே, ஃபால்ட் இருந்தா சொல்லணுமா வேணாமா? அவன்கிட்ட சொல்லணும். நான் சொல்லல, அவனுக்கு பிரச்சனை வந்தா அவனுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். அதாங்க என்னுடைய டியூட்டி தான், அவன் ரைட். நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல. Acid A4 apply to court. C4 get compensation. I4 get indemnified. Bailey will get indemnified by the bailor. Bailor வந்து baileyக்கு indemnify கொடுக்கணும் for any loss arising to him by the reasons that bailor was not entitled to make bailment or to receive back goods or to give directions. இந்த மூணு விஷயம் படிச்சு வச்சுங்க. நான் டைரக்ஷன் கொடுக்கல, நான் குட்ஸ் திருப்பி வாங்கல, ஆர் இப்ப இந்த கேஸை எடுத்துக்கங்க. நாட் என்டைட்டில் டு மேக் bailment. B is not at all entitled to make bailment. Only A can do bailment because B is the fake owner. இப்ப இதனால சிக்கு பிரச்சனை வரும்போது, சி தான் பெய்லி, பெய்லிக்கு பெயிலர் என்ன கிடைக்கும்? காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம் ஆஸ் பர் த கோர்ட். அதெல்லாம் சொல்றீங்க. பெய்லிக்கு அவனுக்கு இண்டெம்னிட்டி கிடைக்கும் எப்போ? நான் டைரக்ஷன் கொடுக்கல, நான் குட்ஸ் திருப்பி எடுக்கல, ஆர் நான் வந்து ப்ராப்பரான பர்சன் கிடையாது ஃபார் மேக்கிங் பெயில்மெண்ட். எஸ் ஆர் நோ? மறக்காதீங்க. அஃப்கோர்ஸ் பெய்லி இஸ் ஆக்டிங் இன் டேஷ் ஃபெய்த், குட் ஃபெய்த். ஏன்னா பெய்லிக்கு தெரியாதுங்க யாரோட குட்ஸ்னே பெய்லிக்கு தெரியாது. பெய்லி இஸ் ஆக்டிங் இன் குட் ஃபெய்த். ஸோ பெய்லி நிரபராதி தான், அவன் வந்து நல்லவன் தான். நிரபராதியின் மலையாளம் மீன்ஸ் நல்லவன் அர்த்தம். லாஸ்ட், ரைட் டு டெலிவர் த குட்ஸ் டு எனி ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ஹோல்டர். ஏங்க ACID D4 டெலிவர் த குட்ஸ் டு எனி ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ். ஒண்ணுமே இல்லைங்க, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கார் வாங்கினோம், காரை வந்து பெயில்மெண்ட்க்கு வச்சோம். ஐயோ இந்த காரை திருப்பி யாருக்கு கொடுக்கணும்? பெய்லி சொல்றான், யாருக்கு திருப்பி கொடுக்கணும்? யாருக்கு வேணா திருப்பி கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்பெஷலா கான்ட்ராக்ட்ல சொல்றாங்க, unless there is a special contract to the contrary. அப்படின்னா கான்ட்ராக்ட்ல சொல்றாங்க இவனுக்கு தான் கொடுக்கணும், அக்ஷய்க்கு தான் கொடுக்கணும், சேஷாதிக்கு தான் கொடுக்கணும், ராமுக்கு தான் கொடுக்கணும், ரவிக்கு தான் கொடுக்கணும் சொல்றாங்கன்னா அவனுக்கு தான் கொடுக்கணும். ஒண்ணுமே சொல்லனா யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பெயில்மெண்ட்ல ஒரு சின்ன டாபிக் கூட படிக்கிறதுக்கு இருக்குது, அதுவும் பிளட்ஜும் சேர்ந்து படிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா கவனமா கேளுங்க, கவனம் சிந்திச்சு கேளுங்க. பெயில்மெண்ட்ல வாட் இஸ் பெயில்மெண்ட், டெஃபினிஷன், டைப், ஃபீச்சர்ஸ் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் சிம்பிளா நான் சொல்லிட்டா, டெர்மினேஷன் ஆஃப் பெயில்மெண்ட் நான் சொல்ற மாதிரி கேளுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திஸ் இஸ் ஃபைனல் சம்மரி. நெக்ஸ்ட் பிளட்ஜுக்கு போயிடுவேன். பெயில்மெண்ட் டெஃபினிஷன், டைப்ஸ், ஃபீச்சர்ஸ் 1/2 மணி நேரம் போதும். டெர்மினேஷன் ஆஃப் பெயில்மெண்ட் 15 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் ஃபைண்டர் ஆஃப் லாஸ் பிட்ஸ் 5 நிமிஷம் படிச்சுங்க. அதுக்கப்புறம் ரைட்ஸ்ல டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர் பிட், டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி. டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பாருங்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரைட்ஸ் ஆஃப் பெயிலர்
TCS ரைட்ஸ் ஆஃப் பெய்லி ஆசிட். நன்றி வணக்கம். வேகம் சீக்கிரமா சந்திக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு பிளட்ஜ். நன்றி வணக்கம். திஸ் இஸ் CA Sheshari signing off. Hope you enjoyed this session. நோட்ஸ் வந்து நம்ம ஒரு CA குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CA ப்ரோஸ் சொல்லிட்டு நானும் அருண் சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த குரூப் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா குரூப் ஜாயின் பண்ணுங்க. அதுல நோட்ஸும் எல்லா ரிசோர்ஸஸும் அதில் அவைலபிளா இருக்கும். நன்றி வணக்கம்.